மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி அதிபதியாக வரக்கூடியவர் புதன். மிதுன ராசிக்கும் 4வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடியவர் தான் புதன். சுபஸ்தானாதிபதியாகவும் ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் கார்த்திகை மாதம் பிறக்கப்படுது. மிதுன ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு அதிசாரத்தில் இருந்து மிதுன ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய தருணம் தான் இந்த கார்த்திகை மாதம். அப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரை மிகப்பெரிய ஒரு பிராத்தம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். அப்படி என்ன சார் பிராத்தம் ஏற்பட போகுது? தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசிநாதனை பார்ப்பதும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கிறதும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது. இது எல்லாமே தொழில் ரீதியாக இருக்கிற தடைகளை சரிப்படுத்தும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேனே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனே, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறேனே என்ற ஆதங்கங்களை சரிப்படுத்தக்கூடிய நேரம் தானுங்க கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வரை. நான் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைகிறார். அப்போது இந்த 7 நாட்குள்ள சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். இல்லை இருக்கிற வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் இருக்குதுங்க, தாராளமாக செஞ்சுக்கிடலாம். எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது. எல்லா நேரத்துலையுமா இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான பலனை கொடுத்துறது இல்லை. ஏதாவது ஒரு தருணத்தில் தான் நமக்கான நேரத்தை நமக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7 தேதிக்குள்ளார தொழில் ரீதியாக மாற்றங்கள் செஞ்சுக்கிடுன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவையும் தானே பார்க்கிறாரு. தைரியஸ்தானாதிபதி சூரியன், சுபஸ்தானாதிபதி புதன், ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கிற தருணத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுவது போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேனே என்ற ஆதங்கங்கள் எல்லாம் சரியாக போகுது. சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனை சங்கடங்கள் சரியாக போகுது இந்த நேரத்தில். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி, இல்லை நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கும் சரி, ஒரு 4 பேர் காரணமாக இருக்கிறாங்கன்னா 4 பேர் பாதகமாக இருப்பாங்க. அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய விரோதம், நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சத்துரு தொல்லை, இது எல்லாமே சரியாகிறதுக்கான அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நாட்கள் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் நமக்கு பிறக்கப்படக்கூடியதே பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உகந்த ஒரு நாள் திங்கட்கிழமை. சித்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் திங்கட்கிழமை. செவ்வாவுடைய சாரம்னா சந்திரமங்கல யோகம் அங்கே ஏற்படுது. அப்போ சந்திரமங்கல யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு தருணமாக இருக்குங்க. அதனால் தொழில் ரீதியாக 100% மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானத்தில் அதிசாரத்தில் இருந்து சனி பகவான் இருக்கும் இடத்தை பார்ப்பதால் இரும்பு இயந்திர தொழில் செய்கிற நண்பர்களுக்கு எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் அற்புதமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். நான் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறேனுங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சிட்ருக்கிறேனுங்க, வாகனத்துறையில் இருக்கிறேனுங்க, கம்பி கடை வச்சிட்ருக்கிறேனுங்க, இயந்திரம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த மாதம்ன்றது உண்மையிலேயே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு பலன் சொல்கிறேன் அப்படின்னு நல்லா நினச்சிக்கிடாதீங்க. ஆதாரம் இல்லாமல் ஒரு பலன் சொன்னால் அது பாவம் நினைக்கிறவன் நான்.
நான் சொல்லக்கூடிய பலன்களில் 100% ஆதாரம் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இரும்பு இயந்திர தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. சனி பகவான் தான் இரும்பு இயந்திரத்துக்கு அதிபதி. 2வது தொழில் காரகன் அப்படின்றது சனி பகவான் தான். தொழில் காரகன் இரும்பு இயந்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட சனி பகவானுக்கு குரு பகவான் வீடு கொடுத்துருக்கிறாரு. 10வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. வக்கரத்தில் இருந்தாலும் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாரமும் கொடுத்து, புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் சனி பகவான். அப்போ குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே 9வது பார்வையாக பார்க்கிறார். இப்போ இந்த சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த சுபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. மிதுன ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனுக்கு சாரமும் கொடுத்துருக்கிறார். இதெல்லாமே நமக்கு ஒன்று போல் நல்லா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தொழில் ரீதியாக இந்த வகையில் தான் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். இதில் மாற்று கருத்து கிடையாது, பார்த்துக்கிடுங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 5வது பாவகத்தில் மிதுன ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சுக்கிர பகவான் யாருடைய சாரம் வாங்குறாருன்னா ராகுடைய சாரம் வாங்குறாரு. ராகுக்கும் குரு தான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு. இதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறது எப்படியோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கல்யாண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாவுடைய வீடு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும். அதே மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் காசு பணத்தை இழந்துட்டேனுங்க, இல்லை ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் தான் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இந்த மாதிரி ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் காசு பணம் இழந்துட்டேன் அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்தால் கூட இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதும், அதே மாதிரி அவர் விசாகம் நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது கார்த்திகை மாதம் 6ஆம் தேதி விசாக நட்சத்திரத்துக்கு வராரு. குரு பகவானுடைய நட்சத்திரம்னு வச்சுக்கிடுங்களேன். அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நாம் இழந்த பணத்துக்குண்டான வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலை அனுகூலம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சேரும். கார்த்திகை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 29 வரைக்குங்க. 1ஆம் தேதியிலிருந்து 29 தேதி வரை தான் கார்த்திகை மாதம். அப்போ 7ஆம் தேதிக்குள்ளார தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பணப்பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, ஆன்லைனில் காசு பணம் ஏமாந்து விட்டேனுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா 5 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு உண்டான ஒரு தைரியத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், உங்களுக்கு உண்டான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இழந்த பணம் சேரும் அப்படின்றது இல்லை, அது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துரும். உங்கள் அப்பா சம்பாரித்ததோ, தாத்தன் சம்பாரித்ததோ, மாமன் சம்பாரித்ததோ, மச்சன் சம்பாரித்ததோ நீங்கள் தார வாத்துட்டு வரல, நீங்களாக சம்பாரித்து நீங்களாக தார வாத்துட்டீங்க, அவ்வளோதானே. சம்பாதிக்க தெரிஞ்ச உங்களுக்கு, சம்பாதிச்ச பணத்தை இழந்த உங்களுக்கு மீண்டும் சம்பாதிக்க தெரியாதா? ஐயா, ஈஸியாக செஞ்சு விடுவீங்க. நீங்கள்லாம் 10லிருந்து 20லிருந்து மேலே வந்த ஆள் இல்லை, 0லிருந்து மேலே வந்தவர், 1லிருந்து மேலே வந்தவர். அதனால் நான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தானுங்க, மனசை விடாதீங்க. இந்த அனுகூலம் அப்படின்றது கார்த்திகை மாதமே உங்களுக்கு வரப்போகுதுங்க. எண்ணி 6 மாதத்துக்குள்ளார உங்களுடைய மன அழுத்தம் முழுமையாக நீங்கிடும். எந்த அளவுக்கு நீங்கள் காசு பணத்தை இழந்துட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு காசு பணத்தை சம்பாரிச்சு போட்டு தில்லா தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை இந்த பிரபஞ்சம் இந்த கார்த்திகை மாதத்தில் கொடுக்கும். அதனால் மிதுன ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து சொல்கிறேனுங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கார்த்திகை மாதத்தில் ஒரு சில லாபகரமான ஒரு கிரக அமைப்புகள் ஏற்பட போகுது. அது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகம், நல்லா இருக்கும். 19ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு, கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேரம். 29 வரைக்கும் தேதி இருந்தாலும் 19 தேதி வரைக்கும் தான் அசுர வேகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேர பொழுதில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சாதகத்தை அனுப்பி வைங்க. துல்லியமாக கணக்கு போட்டு கணிச்சு என்ன பலனோ உண்டான பலன் என்னவோ சொல்லிடுறேனுங்க.
இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.